எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்ககிட்ட நேருக்கு நேரா ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி தோணிருக்கா? நான் இந்த ஆபீஸ்ல, இந்த குடும்பத்துல, இந்த சொந்தக்காரங்க மத்தியில ரத்தம் சிந்தி உழைக்கிறனே, ராப்பகலா கஷ்டப்படுறனே, ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? ஒரு சின்ன பாராட்டு கிடைச்சதா? இல்ல ஒரு அன்பான வார்த்தையாவது கிடைச்சதா? நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் எழுதுற விஷயங்களை படிக்கும்போது என் மனசு உண்மையிலேயே ரொம்ப கனத்து போகுதுங்க. சார், நான் வேலையில என் உயிரை கொடுத்து உழைச்சேன், ஆனா ப்ரொமோஷன் வேற ஒருத்தனுக்கு போயிடுச்சு. நான் குடும்பத்துக்காக என்னோட சந்தோஷம் முழுவதையும் தியாகம் செஞ்சேன், ஆனா கடைசியில என்ன ஒரு பொருட்டாவே யாரும் மதிக்கல. நம்பி பணத்தை கொடுத்தேன், ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இப்படி ஏமாற்றங்களும் துரோகங்களும் உழைப்புக்கு மரியாதையே கிடைக்காத வலியும் உங்களை உள்ளுக்குள்ள தினமும் அரிச்சுக்கிட்டு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு விதமான பாரபாரமான மனசோட எழும்புறீங்க இல்ல? இன்னைக்கும் அதே ஆபீஸுக்கு போகணுமா? அதே மனுஷங்களை பார்க்கணுமா? நான் எவ்வளவு செஞ்சாலும் என்ன குறை சொல்ற அந்த சொந்தக்காரங்களை மறுபடியும் எதிர்கொள்ளணுமா அப்படின்னு தோணுதா? உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. நான் நல்லதுதானே செய்யறேன், யாருக்கும் துரோகம் நினைக்கலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஏமாற்றங்கள் வருது அப்படின்னு நீங்க கதறி அழாத குறையா யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஏமாற்றமும் இந்த மரியாதையின்மையும் உங்களை உடைக்கிறதுக்காக வரல, உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதுக்காக வந்திருக்கு. இதை நான் சும்மா ஆறுதலுக்காக சொல்லலைங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுல நின்ன அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன அதே தத்துவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அர்ஜுனனும் இதே நிலைமையில தான் நின்னா. நான் இவ்வளவு நாள் தர்மத்தோட இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த வனவாசம், எனக்கு ஏன் இந்த அவமானம், என் சொந்த பந்தங்களே எனக்கு ஏன் துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு குருக்ஷேத்திர போர்க்களத்துல வில்ல கீழே போட்டுட்டு அழுது புலம்பினா. அப்போ கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாரு தெரியுமா? அர்ஜுனா, நீ எதை நினைச்சு கவலைப்படுற? உன்னோட உழைப்பும் உன்னோட நேர்மையும் என்னைக்கும் வீண் போகாது. ஆனா நீ தப்பான இடத்துல மரியாதையையும் பலனையும் எதிர்பார்க்கிற அப்படின்னாரு. நம்ம வாழ்க்கையிலையும் இதுதானே நடக்குது. நாம ஒருத்தருக்கு நல்லது செய்யறோம், ஆனா செஞ்சுட்டு அவன் எனக்கு திருப்பி நல்லது செய்வான், என்னை பாராட்டுவான் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு தான் நாம அடையிற முதல் ஏமாற்றம். இப்ப நீங்க கேட்கலாம், என்ன சார் சொல்றீங்க? நாம உழைச்சா பாராட்டி எதிர்பார்க்கிறது தப்பா? ஒரு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டா அன்பு எதிர்பார்க்கிறது தப்பா அப்படின்னு? கண்டிப்பா தப்பில்ல. ஆனா நாம எந்த மனிதர்கள் கிட்ட எதிர்பார்க்கிறோமோ அந்த மனிதர்கள் சுயநலம் பிடிச்சவங்களா இருந்தா அங்க நமக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க. ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறீங்க, அந்த செடி உங்களுக்கு நிழல் தரும், பூ தரும். ஆனா அதே தண்ணிய ஒரு பாறை மேல ஊத்துனா என்னாகும்? பாறை பூ பூக்குமா? இல்லல்ல. நாம இன்னைக்கு பல நேரங்கள்ல பாறை போன்ற மனிதர்கள் கிட்ட போய் அன்பையும் மரியாதையையும் நன்றியையும் எதிர்பார்த்து ஏமாந்து போறோம். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கடன் தொல்லையினால இரவெல்லாம் தூக்கம் இல்லாம தவிக்கலாம். சொந்தக்காரங்க பண்ண துரோகத்தால யார்கிட்டையும் பேச முடியாம மன அழுத்தத்துல இருக்கலாம். ஆபீஸ்ல உங்களை மதிக்காம ஒதுக்கி வச்சதுனால சுயமரியாதையை இழந்து நிற்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நிமிஷத்திலிருந்து உங்க எண்ணத்தை கொஞ்சம் மாத்தி யோசிங்க. உங்க உழைப்பையும் உங்க நல்ல மனசையும் இந்த உலகம் மதிக்கலன்னா என்ன? எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பரம்பொருள், அந்த கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்களும் உங்களுக்கு கிடைத்த ஏமாற்றங்களும் உங்களை உடைக்கிறதுக்காக வந்த புயல் இல்ல. அது உங்களை ஒரு மாபெரும் வெற்றியாளனா மாற்ற வந்த நெருப்பு. அந்த நெருப்புல வெந்து நீங்க தங்கம் மாதிரி வெளியே வரப்போறீங்க. இதோட அடுத்த கட்டமா நாம ஏன் மனிதர்கள் கிட்ட எதிர்பார்ப்புகளை வச்சு ஏமாந்து போறோம்? அந்த எதிர்பார்ப்புகள்ல இருந்து மனசை எப்படி விடுவிக்கிறது? யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒருத்தருக்கு பண்ணின உதவிகளை கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. உங்க தம்பிக்கோ, தங்கச்சிக்கோ, நண்பனுக்கோ அல்லது கூட வேலை செய்யற ஒருத்தருக்கோ அவங்க கஷ்டத்துல இருந்தப்போ நீங்க உங்ககிட்ட இருந்த பணத்தை கொடுத்து உதவி இருப்பீங்க. உங்க தூக்கத்தை கெடுத்து அவங்களுக்காக உழைச்சிருப்பீங்க. ஆனா அதே ஆளு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த உடனே உங்களை யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கும் போது உங்க நெஞ்சில ஒரு பெரிய கத்தி இறங்குற மாதிரி வலிக்குது இல்ல? அடப்பாவி, இவனுக்காகவா நாம அன்னைக்கு அவ்வளவு தூரம் இறங்கி வேலை செஞ்சோம் அப்படின்னு தோணுதா? இங்கதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில ஒரு மிகப்பெரிய உண்மையை பேசுறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, மனித மனமே,
நீ ஏமாற்றம் அடைவதற்கு காரணம் எதிரில் இருப்பவன் செய்த துரோகம் அல்ல, அவன் மீது நீ வைத்த அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புதான். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது உங்க மனசுக்குள்ள ஆழமா ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாம இன்னைக்கு இவனுக்கு உதவுறோம், நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா இவ வந்து நிப்பான் அப்படின்னு. இது ரொம்ப இயல்பான மனித குணம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த எதிர்பார்ப்பு தான் எல்லா துன்பத்துக்கும் தொடக்க புள்ளியா அமையுது. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் சுயநலத்தால் இயங்கிக்கிட்டு இருக்குங்க. மனிதர்களுடைய குணங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இருக்கும்போது, அதிகாரத்துல இருக்கும்போது உங்களை சுத்தி 10 பேர் நிற்பாங்க. அண்ணன் நீங்க தான் அண்ணன் எல்லாம் அப்படின்னு புகழ்வாங்க. ஆனா அதே பணம் உங்ககிட்ட இல்லாம போய் நீங்க கஷ்டப்படுறப்போ அந்த 10 பேர்ல ஒருத்தன் கூட உங்க பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான். இதுதான் உலக இயல்பு. இந்த உலக இயல்பை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் உங்களை ஏமாத்திட்டான் அப்படின்னா அவனுக்காக நீங்க கண்ணீர் வடிச்சு உங்க உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. நீங்க கவலைப்படுறதுனால அவன் மாற போறானா? இல்ல அவனுக்கு மனசாட்சி வந்து உங்களுக்கு மன்னிப்பு கேட்க போறானா? கண்டிப்பா இல்ல. அவன் தான் வாழ்க்கையே ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா நீங்க, அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டானே, அவன் எனக்கு அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அந்த நினைவுகளையே திரும்ப திரும்ப நினைச்சு உங்களை நீங்களே தினமும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கிருஷ்ணர் மகாபாரதத்துல கர்ணனை பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு. கர்ணன் தன் வாழ்நாள் முழுதும் தர்மத்தையே செஞ்சான், வாரி வாரி வழங்கினான். ஆனா அவனுக்கு கிடைச்சது எல்லாமே ஏமாற்றமும் அவமானமும் சாபமும் தான். கர்ணன் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கறான், கிருஷ்ணா, நான் என்ன பாவம் செஞ்சேன்? பிறந்ததிலிருந்து எனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சுது அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணர் என்ன தெரியுமா சொன்னாரு? கர்ணா, நீ செஞ்ச தர்மம் எதுவும் வீண் போகல. ஆனா நீ துரியோதனன் என்ற தவறான மனிதனின் நட்பை நம்பி உன்னுடைய தர்மத்தை அவனுக்காக பயன்படுத்தினாய். தவறான இடத்தில் விதைக்கப்படும் விதை எவ்வளவு வீரியமானதாக இருந்தாலும் அது நல்ல விளைச்சலை தராது. அதேதான் உங்க வாழ்க்கையிலையும் நடக்குது. நீங்க நல்லவங்க தான், உங்க உழைப்பு உண்மையானது தான், உங்க அன்பு சுத்தமானது தான். ஆனா நீங்க அதை விதைத்த இடம் தவறானது. தகுதியற்ற மனிதர்களிடம் போய் நீங்க அன்பையும் உழைப்பையும் கொட்டிட்டு அப்புறம் எனக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க செய்யற உழைப்போ உதவியோ அதை அந்த மனிதனுக்காக செய்யாதீங்க. அதை உங்க கடமையா இறைவனுக்கு செய்யற அர்ப்பணிப்பா செய்யுங்க. ஒரு பூ பூக்குது, அது யாராவது வந்து அதை பாராட்டுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து பூக்குதா? இல்ல, நதியில தண்ணி ஓடுது, யாராவது வந்து நன்றி சொல்லுவாங்களான்னு பார்த்து ஓடுதா? அது தன்னுடைய இயல்பை செய்யுது, அவ்வளவுதான். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். உங்க உழைப்பை நீங்க நேசிங்க, உங்க வேலையை நீங்க உண்மையா செய்யுங்க. ஆனா அதற்கான மரியாதையை மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீங்க. மனிதர்கள் தரும் மரியாதை தற்காலிகமானது. இன்னைக்கு தூக்கி வைப்பாங்க, நாளைக்கு தூக்கி எரிஞ்சிருவாங்க. அப்போ நாம உழைக்கிற உழைப்புக்கு பலனே கிடைக்காதா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அது எப்படி கிடைக்கும்? கர்மா அப்படின்ற பிரபஞ்ச விதி எப்படி வேலை செய்யுது? இப்போ உங்க மனசுல கண்டிப்பா ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கோம். சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் ஆபீஸ்ல ராப்பகலா உழைக்கிறேன், முதலாளி என்ன மதிக்கல, கூட வேலை செய்யறவன் என் உழைப்பை திருடி போயிருவாங்கறான். நான் என்னதான் செய்யறது? என் உழைப்பெல்லாம் வீணா போச்சா அப்படின்னு. இந்த கேள்விக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எந்த ஒரு உழைப்பும், எந்த ஒரு சிந்தனையும், எந்த ஒரு நல்ல செயலும் ஒருபோதும் வீண் போகாது. என்ன சார் சொல்றீங்க? என் கண்ணு முன்னாடி அவன் என் உழைப்பை திருடிட்டு சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கதான் கர்மா அப்படின்ற ஒரு பிரபஞ்ச அறிவியல் வேலை செய்யுது. கர்மா அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு ஆன்மீக வார்த்தைன்னு நினைக்காதீங்க. அறிவியல் ரீதியா பார்த்தா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இது அறிவியலுக்கும் பொருந்தும், ஆன்மீகத்துக்கும் பொருந்தும். நீங்க சிந்திய ஒவ்வொரு சொட்டு வேர்வையும், நீங்க பட்ட ஒவ்வொரு அவமானமும் இந்த பிரபஞ்சத்தோட கணக்குல பதிவாகிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு மரத்தை நட்டு தண்ணி ஊத்துறீங்க, உடனே அடுத்த நாளே அந்த மரம் பழம் தந்துடுமா? கண்டிப்பா தராது. அது வளரணும், பூ பூக்கணும், காய்க்கணும், அதுக்கு ஒரு காலம் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்க உழைப்பும். நீங்க போடுற உழைப்புக்கான பலன் நீங்க எதிர்பார்க்கிற ஆள்கிட்ட இருந்து வராம போகலாம், நீங்க வேலை செய்யற முதலாளிகிட்ட இருந்து வராம போகலாம். ஆனா இந்த பிரபஞ்சம் அதை வேற ஒரு வழியில, வேற ஒரு ரூபத்துல உங்களுக்கு தகுதியான நேரத்துல கண்டிப்பா திருப்பி தரும். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையிலேயே நடக்கும். நீங்க ஏதோ ஒரு இடத்துல செஞ்ச நல்லது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல நீங்க கடுமையான ஆபத்துல இருக்கும்போது வந்து உங்களை காப்பாத்தி இருக்கும். அடடா,
இந்த நேரத்துல எப்படிடா இந்த உதவி நமக்கு கிடைச்சது அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்கல்ல. அதுதான் கர்மாவின் கணக்கு. கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, மனிதர்கள் குருடர்களாக இருக்கலாம், ஆனால் கர்மாவின் கணக்குகள் குருடல்ல. நீங்க நேர்மையா உழைக்கும்போது உங்க திறமை வளருது, உங்க அனுபவம் பெருகுது, உங்க மனசு பக்குவப்படுது. இதையெல்லாம் உங்களை ஏமாத்துற அந்த முதலாளியாலோ அல்லது உங்க கூட வேலை செய்யறவனாலோ திருட முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்க உழைப்பை திருடலாம், ஆனா உங்க உழைக்கும் திறமையை எவனாலையும் திருட முடியாது. இன்னைக்கு ஆபீஸ்ல உங்க உழைப்புக்கு மரியாதை இல்லைன்னா அங்கேயே உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. கிருஷ்ணர் உங்ககிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த இடம் உனக்கானது இல்லை, உன்னுடைய தகுதிக்கு ஏற்ற பெரிய இடம் வெளியில காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற சிக்னல் தான் இந்த ஏமாற்றம். பல நேரங்கள்ல நாம என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைபட்டு கிடப்போம். கடவுள் நம்மை அங்கிருந்து வெளியே கொண்டு வர நினைப்பாரு. அதுக்காகத்தான் அந்த இடத்துல நமக்கு ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் உருவாக்குவாரு. நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ, எனக்கு இந்த கூண்டுக்குள்ள மரியாதை இல்லையேன்னு அங்கேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்போம். அந்த கூண்டை உடைச்சிட்டு வெளியே வந்து பாருங்க, உங்களுக்காக ஒரு பெரிய வானமே காத்துக்கிட்டு இருக்கு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க சிந்துற வேர்வைக்கு, நீங்க படுற கஷ்டத்துக்கு இந்த பிரபஞ்சம் வட்டியும் முதலுமா பலன் தரும். ஆனா அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அவசரப்படாதீங்க. அதே நேரத்துல, எனக்கு துரோகம் பண்ணவன் நல்லாத்தானே இருக்கான், அவன் என்னை ஏமாத்திட்டு ஜாலியா சுத்துறானே அப்படின்னு உங்களுக்கு கோபம் வரலாம். கவலைப்படாதீங்க. தர்மத்தின் சக்கரம் மெதுவாகத்தான் சுழலும், ஆனா அது சுழலும்போது எப்பேற்பட்ட அநியாயத்தையும் அரைச்சு தள்ளிடும். தப்பு செஞ்சவன் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அது கர்மாவின் விதி. அப்போ ஒருத்தன் நமக்கு துரோகம் பண்ணும்போது, நம்ம உழைப்பை ஏமாத்தும்போது, அந்த வழியிலிருந்து நாம எப்படி மீண்டு வர்றது? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த ரகசிய வார்த்தை என்ன? இப்போ நாம பேச போற விஷயம் உங்க மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான, அதே நேரத்துல உங்களை ரொம்பவே காயப்படுத்திய ஒரு விஷயம். அதுதான் துரோகமும் அலட்சியமும். வாழ்க்கையில எதிரி பண்ற அடி கூட பலமா வலிக்காதுங்க. ஆனா நாம உசிரா நினைச்சவங்க, நம்ம கூடவே இருந்து சாப்பிட்டவங்க, நாம கை தூக்கி விட்டவங்க பண்ற துரோகம் இருக்கே, அது நெஞ்ச அப்படியே பிளந்துடும். நான் அவனை எந்த அளவுக்கு நம்பினேன் தெரியுமா சார்? என் சொந்த தம்பியா நினைச்சேன். ஆனா கடைசியில என் முதுகுல குத்திட்டானே அப்படின்னு கமெண்ட்ல பலர் கதறத பார்க்கும்போது அந்த வலி எனக்குள்ளேயும் இறங்குது. ஆபீஸ்ல நீங்க இரவெல்லாம் முழிச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. மேனேஜர் முன்னாடி போய் நிக்கும்போது உங்க கூட இருந்தவன் இத நான் தான் பண்ணேன் அப்படின்னு அசால்ட்டா போய் சொல்லி பேர் வாங்குவான். நீங்க அங்க ஓரமா நின்னு என்னடா இது அநியாயம்னு வாயடைச்சு போய் நிப்பீங்க. இல்லனா குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க ஓடி ஓடி உழைப்பீங்க. ஆனா குடும்ப விசேஷத்துல உங்கள ஒரு ஓரமா உட்கார வச்சு காசு வச்சிருக்கவனை தூக்கி வச்சு ஆடுவாங்க. அந்த அலட்சியம் இருக்கே, அது உங்களை யாம எதுக்கு உயிரோட இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கும். இந்த நிலைமையில நீங்க இருக்கும்போது மகாபாரத போர்க்களத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அர்ஜுனன் போர்க்களத்துல நிக்கிறான். எதிர்த்து நிக்கிறவங்க யாரு? அவனுக்கு வில்வித்தைய கத்துக் கொடுத்த துரோணாச்சாரியார், அவனை மடியில வச்சு வளர்த்த பீஷ்மர், அவனோட கூட பிறந்த அண்ணன் கர்ணன். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான், கிருஷ்ணா, இவங்களையா நான் எதிர்க்கணும்? இவங்களுக்காகவா நான் அம்பு எய்யணும்? என்னை இந்த அளவுக்கு அலட்சியப்படுத்தி எனக்கு துரோகம் செஞ்ச இவங்களை கொன்னுட்டு எனக்கு என்ன ராஜ்யம் கிடைக்க போகுது? எனக்கு இந்த போர் வேண்டாம், நான் காட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு அழுகிறான். அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அந்த ஒரு வார்த்தை தான் உங்க வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பாடம். கிருஷ்ணர் சொன்னாரு, கிளைபியம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பேடித்தனம், கோழைத்தனம். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, உனக்கு துரோகம் செஞ்சவங்கள பார்த்து, உன்னை அலட்சியப்படுத்தினவங்கள பார்த்து நீ ஓடி ஒளிய நினைப்பியா? இது இரக்கம் இல்ல, இது உன்னுடைய கோழைத்தனம். உன்னை உடைக்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி நீ விழுந்து கிடந்தா அது அவங்களுக்கு நீ கொடுக்கிற வெற்றி. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க உங்க ரூம்ல உட்கார்ந்து அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டானே, இவன் என்ன மதிக்கலையேன்னு நினைச்சு அழுதுகிட்டும், சாப்பிடாம தூங்காம உங்க உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டும் இருக்கீங்களே, இது யாரை சந்தோஷப்படுத்தும் தெரியுமா? உங்களை ஏமாத்தினவனை தான் சந்தோஷப்படுத்தும். அவன் வெளியில சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பான், நீங்க இங்க உங்களை நீங்களே அழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது எப்பேற்பட்ட அறியாமை! கிருஷ்ணர் சொல்றாரு, உனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டானா
அவன்கிட்ட போய் சண்டை போட்டு உன்னுடைய ஆற்றலை வீணடிக்காத. உன்னை அலட்சியப்படுத்தினவன்கிட்ட போய் என்ன மதின்னு பிச்சை கேட்காத. அதற்கு பதிலாக உன்னுடைய தர்மத்துல உறுதியா நின்று உன்னுடைய கடமையைச் செய். உன்னுடைய வளர்ச்சி தான் உன்னை அலட்சியப்படுத்தினவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய சாட்டையடி. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. உங்களை ஒருத்தன் மதிக்கலையா, விலகி வந்துருங்க. உங்களை ஒருத்தன் ஏமாத்திட்டானா அவன்கிட்ட இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருங்க. அதை விட்டுட்டு அவன்கிட்டயே போய் ஏண்டா எனக்கு இப்படி பண்ணினாயின்னு கேள்வி கேட்டு உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. ஏன்னா துரோகம் பண்றவனுக்கு மனசாட்சியே இருக்காது. அப்புறம் அவன்கிட்ட நியாயத்தை எதிர்பார்த்து என்ன பயன்? இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச அலட்சியமும் அவமானமும் தான் உங்களுக்கான எரிபொருள், ஃபியூவல். என்ன மதிக்காம ஒதுக்கினீங்கல்ல, என்ன ஒன்னும் இல்லாதவன்னு நினைச்சிங்கல்ல, இதோ பாரு நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுகிறேன் அப்படின்ற ஒரு வெறி உங்களுக்குள்ள வரணும். அது கோபத்தால வர்ற வெறி இல்ல, சுயமரியாதையால வர்ற நேர்மறையான வெறி. ஆனா பல பேருக்கு இங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது. சார், மனசளவுல வலுவா ஆகலாம், ஆனா கையில காசு இல்ல, தலைக்கு மேல கடன் சுமை இருக்கு. இந்த பண கஷ்டத்துல மன அமைதியை எப்படி சார் காப்பாத்துறது அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பண கஷ்டமும் கடன் சுமையும் உங்களை அமுக்கும் போது கிருஷ்ணர் காட்டும் வழி என்ன? இப்போ நாம வாழ்க்கையோட மிக கொடூரமான இன்னொரு நிஜத்தை எதிர்கொள்ள போறோம். அதுதான் பணக்கஷ்டமும் கடன் சுமையும். இன்னைக்கு சமூகத்துல ஒரு கசப்பான உண்மை இருக்குங்க. உங்ககிட்ட பணம் இருந்தா நீங்க என்ன பேசினாலும் அது தத்துவம். உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீங்க உண்மையையே பேசினாலும் அது குப்பை. பணம் இல்லாதவன சொந்த பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டா, பெத்த பிள்ளைகளே அலட்சியப்படுத்துவாங்க அப்படின்னு அனுபவப்பட்டு பேசுறவங்க எத்தனையோ பேர் நம்ம கமெண்ட்ல இருக்காங்க. கடன்காரன் வாசல்ல வந்து நின்னு கத்தும்போது சுத்தி இருக்கிறவங்க பார்க்குற அந்த பார்வை இருக்கே, அது உங்களை உயிரோடவே கொன்னுடும். இரவு 12 மணிக்கு மேல தூக்கம் வராம தலையில அடிச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில அந்த தவணையை எப்படி கட்டுவேன், இந்த கடனை எப்படி அடைப்பேன், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு பயத்துல நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டு தவிச்சிருக்கீங்களா? உங்களுக்காகத்தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் வழிகாட்டுதலை தராரு. முதல்ல ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணக்கஷ்டம் என்பது உங்களுடைய தகுதிக்கான அடையாளம் அல்ல, அது உங்களுடைய தற்போதைய சூழ்நிலை மட்டுமே. நிறைய பேர் என்ன தெரியுமா தப்பு பண்றாங்க? கையில் காசு இல்லைன்ன உடனே நாம எதுக்கும் லாயக்கில்லாதவன், நாம தோத்துட்டோம் அப்படின்னு தங்களையே தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளிடுறாங்க. உங்ககிட்ட பணம் இல்லாததுனால நீங்க கெட்டவங்களோ அல்லது தகுதியில்லாதவங்களோ ஆயிட மாட்டீங்க. மகாபாரதத்துல பாண்டவர்கள் எல்லாவற்றையும் இழந்தாங்க. ராஜ்யம் போச்சு, அரண்மனை போச்சு, கையில் ஒரு பைசா இல்ல, காட்டுல போய் தங்கினாங்க. பிச்சை எடுத்து சாப்பிடுற நிலைமை கூட வந்துச்சு. அப்போ தர்மர் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, கிருஷ்ணா, தர்மத்தின் வழியில வாழ்ந்த எங்களுக்கு ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த சோதனை? அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொன்னாரு தெரியுமா? தர்மரே, வறுமை என்பதும் செல்வ வளம் என்பதும் மேகத்தைப் போல வந்து போகக்கூடியவை. மழை மேகம் வந்தவுடன் சூரியன் மறைந்து விடுகிறான். அதற்காக சூரியன் அழிந்து விட்டதாக அர்த்தமா? மேகம் விலகும் வரை சூரியன் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையிலையும் இப்போ வறுமை அப்படின்ற காரிருள் மேகம் சூழ்ந்திருக்கு. அதுக்காக நீங்க அழிஞ்சு போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. இப்போ இந்த கடன் சுமையில இருந்து பண கஷ்டத்துல இருந்து மீண்டு வர கிருஷ்ணர் காட்டும் 3 நடைமுறை வழிகள் என்ன தெரியுமா? முதலாவது, பயத்தை தூக்கி எறியுங்கள். கடன்காரன் திட்டுவானோ, சமூகம் கேவலமா பேசுமோன்ற பயம்தான் உங்களை முடக்கி போடுது. பயப்படும்போது உங்க மூளை வேலை செய்யாது. இப்போதைக்கு என் சூழ்நிலை இதுதான், நான் உழைக்க தயாரா இருக்கேன், கண்டிப்பா கடனை அடைப்பேன் அப்படின்ற தைரியத்தை மனசுக்குள்ள கொண்டு வாங்க. பயத்தை விட்டுட்டு நிதானமா யோசிச்சாதான் வழிகள் பிறக்கும். 2வது, போலி கௌரவத்தை தூக்கி எறியுங்கள். நம்மர்ல பல பேர் கடன்ல மூழ்கிறதுக்கு காரணமே இந்த மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற போலி கௌரவம்தான். 4 பேருக்கு முன்னாடி கெத்தா வாழணும்னு நினைக்காதீங்க. இப்போ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எளிமையா மாறுங்க. தேவையில்லாத செலவுகளை வெட்டுங்க. சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, இறங்கி செய்ய தயங்காதீங்க. உழைப்பில் எந்த வேலையும் தாழ்ந்தது இல்லை. 3வது, சிறு சிறு இலக்குகள், ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஒரே நாள்ல எல்லா கடனையும் அடைக்க முடியாது. அதை யோசிச்சா தலைதான் வெடிக்கும். இன்னைக்கு என்ன செய்ய முடியும், இந்த மாசம் எதை அடைக்க முடியும் அப்படின்னு சிறு சிறு இலக்குகளா பிரிங்க.
உங்க உழைப்ப ரெட்டிப்பாக்குங்க. புதிய வருமான வழிகளை தேடுங்க. நீங்க நேர்மையா உழைக்கும்போது அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில கதவை திறக்கும். கஷ்டங்கள் நிலையானது அல்ல. இன்னைக்கு நீங்க படாத பாடுபடலாம். ஆனா இந்த உழைப்பும் இந்த போராட்டமும் உங்களை ஒரு இரும்பு மனிதனா மாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் நடுவுல, சார், நான் எவ்வளவுதான் போராடினாலும் என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே, என் சுயமரியாதையே போச்சுன்னு நீங்க வருத்தப்படலாம். சுயமரியாதையை காப்பாற்றிக் கொண்டு இந்த உலகத்துல கெத்தா ஆன்மீக வலிமையோட வாழ்வது எப்படி? இப்போ நாம பார்க்க போறது மனித மனதை மிக ஆழமாக பாதிக்கும் இன்னொரு விஷயம், சுயமரியாதை. சார், நான் ஏழையா இருக்கலாம், ஆனா எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு சார். ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் மேனேஜர் என்ன அசிங்கப்படுத்துறாரு. சொந்தக்காரங்க விசேஷத்துல என்ன மதிக்காம தள்ளி வைக்கிறாங்க. பொண்டாட்டி வீட்ல என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வேதனை உங்களுக்குள்ள இருக்கா? ஒரு மனிதனுக்கு சோறில்லாம கூட வாழ்ந்துட முடியுங்க, ஆனா சுயமரியாதை இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. மனிதன் மிருகங்கள் கிட்ட இருந்து வேறுபடுறதே இந்த சுயமரியாதையினால தான். ஆனா இன்னைக்கு சமூகம் என்ன பண்ணுது தெரியுமா? உங்ககிட்ட பணம், பதவி, அதிகாரம் இருந்தாதான் உங்களுக்கு மரியாதை தரும், இல்லைன்னா உங்களை மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில உங்க சுயமரியாதையை எப்படி காப்பாத்திக்கிறது? கிருஷ்ணர் பகவத்கீதையில இதுக்கு என்ன தீர்வு சொல்றாரு? கிருஷ்ணர் 6வது அத்தியாயத்துல ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்றாரு. உத்தரேத் ஆத்மனாத்மானம். அப்படின்னா, உன்னை நீயே உயர்த்திக்கொள், உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளாதே. உனக்கு நீயேதான் நண்பன், உனக்கு நீயேதான் எதிரி. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நம்மள பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? மத்தவங்க நம்மள மதிக்கணும்னு அவங்க பின்னாடி போய் நிற்போம். அவங்க போடுற பிச்சை போலும் பாராட்டுக்காக ஏங்குவோம். அவங்க நம்மள புகழ்ந்தா சந்தோஷப்படுவோம், அவங்க நம்மள அசிங்கப்படுத்தினா உடைஞ்சு போய் விடுவோம். அப்போ உங்க சந்தோஷத்தோட சாவியை நீங்க யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க? அடுத்தவங்கிட்ட. அவன் நல்லவன் சொன்னா நீங்க சந்தோஷம், அவன் வேஸ்ட்னு சொன்னா நீங்க துக்கம். இது என்ன மாதிரியான வாழ்க்கை? உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோலை அடுத்தவன் கையில ஏன் கொடுக்கறீங்க? கிருஷ்ணர் சொல்றாரு, மனிதனே, உன்னுடைய மதிப்பை தீர்மானிக்க வேண்டியவன் நீதானே தவிர உன்னை சுற்றி இருக்கும் மூடர்கள் அல்ல. யோசிச்சு பாருங்க. ஒரு 100 ரூபாய் நோட் இருக்கு, அதை நான் கையில வச்சிருக்கேன். அதை மடிச்சு கசக்கி சேத்துல தூக்கி போடுறேன். இப்போ அந்த 100 ரூபாய் நோட்டோட மதிப்பு குறைஞ்சிடுமா? இல்ல, அது இன்னும் 100 ரூபாய் தான். அதே மாதிரி தான் நீங்களும். இந்த உலகம் உங்களை அசிங்கப்படுத்தலாம், அலட்சியப்படுத்தலாம், சேத்துல தள்ளலாம். ஆனா உங்களுடைய மதிப்பு ஒருபோதும் குறையாது. உங்க மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இன்னைக்கு உங்களை மதிக்காதவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பதில் என்ன தெரியுமா? அவங்க கூட போய் சண்டை போடுறதோ, என்னை ஏன் மதிக்கலன்னு கெஞ்சுறதோ இல்ல. ஒன்று, அமைதியான விலகல், சைலண்ட் டிஸ்டன்ஸ். உங்களை எங்க மதிக்கலையோ அங்க இருந்து அமைதியா விலகி வந்துருங்க. அவங்க கூப்பிட்டா கூட போகாதீங்க. உங்க பிரசன்னம் அவங்களுக்கு ஒரு பாரா இருக்கட்டும். 2, உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் உங்களை இவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க திறமையை, உங்க அறிவை வளர்த்துக்கோங்க. 3, ஆன்மீக வலிமை, இன்னர் ஸ்ட்ரென்த். உள்ளுக்குள்ள கடவுளோடு இணையுங்கள். எனக்கு இந்த உலகம் மரியாதை தராவிட்டாலும் பரவாயில்ல, என் கிருஷ்ணன் என் கூட இருக்கான் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துட்டா அப்புறம் எவனுடைய அலட்சியமும் உங்களை அசைக்க முடியாது. மகாபாரதத்துல திரௌபதிக்கு சபை நடுவுல அவமானம் நடந்தப்போ சுத்தி இருந்த பீஷ்மர், துரோணர், சொந்த புருஷன்கள் உட்பட எல்லாரும் தலைகுனிஞ்சு நின்னப்போ திரௌபதி கடைசியா யார நம்புனா? கிருஷ்ணனை மட்டும்தான் நம்புனா. அந்த நம்பிக்கை தான் அவளுக்கு அக்ஷய பாத்திரமா வந்து காப்பாத்துச்சு. அதே நம்பிக்கையை நீங்களும் வளர்த்துக்கோங்க. மனிதர்கள் உங்களை கைவிடலாம், ஆனா பகவான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஆனா சார், இதெல்லாம் சரிதான், ஆனா நான் செஞ்ச வேலைக்கு பலனை எதிர்பார்க்காம எப்படி சார் இருக்கிறது? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்றாங்களே, அது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அந்த வரலாற்று சிறப்புமிக்க கர்மண்யேவாதிகாரஸ்தே என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? பகவத்கீதைனாலே எல்லோருக்கும் ஞாபகம் வர்ற ஒரு வரி என்ன தெரியுமா? கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த வரி அளவுக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வரி வேற எதுவுமே இல்லைங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்னது,
நான் ஆஃபீஸ்ல வேலை செய்வேன் ஆனா சம்பளம் எதிர்பார்க்க கூடாதா? நான் கடையில வியாபாரம் செய்வேன் ஆனா லாபம் எதிர்பார்க்க கூடாதா? இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? பலனே கிடைக்காதுன்னா நான் எதுக்கு உரைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்க மனசுலயும் இந்த கேள்வி இருக்குல்ல? இன்னைக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்ன அந்த வரிகளோட உண்மையான ஆழமான உளவியல் அர்த்தத்தை நான் உங்களுக்கு உடைச்சு சொல்றேன். கவனமா கேளுங்க. கிருஷ்ணர் பலனை எதிர்பார்க்காதே என்று சொன்னதன் அர்த்தம் நீ பலனை பற்றி கவலைப்பட்டு கொண்டே வேலையை செய்யாதே என்பதுதான். வித்தியாசம் புரியுதா? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறீங்க. நீங்க பேட்டிங் பண்ணும்போது உங்க கவனம் முழுவதும் எங்க இருக்கணும்? வர்ற பந்து மேல இருக்கணும். பந்தை கரெக்டா பார்த்து அடிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பேட்டிங் பண்ணும்போதே நான் இந்த மேட்ச்ல சதம் அடிப்பேனா, எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கிடைக்குமா, கப்பு நம்ம ஜெயிப்போமா, நியூஸ்ல நம்ம பேரு வருமானு யோசிச்சுக்கிட்டே பேட்டிங் பண்ணா என்ன ஆகும்? வர்ற பந்தை ஒழுங்கா பார்க்க முடியாம போல்ட் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அதேதான் வாழ்க்கையிலையும் நடக்குது. நீங்க ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையில கவனத்தை வைக்காம இதுல எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், இதுல எனக்கு என்ன பேரு கிடைக்கும், முதலாளி என்ன பாராட்டுவானான்னு பலனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க செய்யற வேலையோட தரம், குவாலிட்டி குறைஞ்சிரும். வேலையோட தரம் குறைஞ்சா கண்டிப்பா தோல்விதான் மிஞ்சும். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு தெரியுமா? அர்ஜுனா, உனக்கு உரிமை இருக்கிறது கடமையை செய்வதில் மட்டுமே. அதன் பலன் உன் கையில் இல்லை. ஏனெனில் பலன் என்பது காலம், சூழல், பிரபஞ்ச விதி என பல விஷயங்களை சார்ந்தது. யோசிச்சு பாருங்க. நீங்க நிலத்துல விதையை விதைக்கலாம், தண்ணி ஊத்தலாம், உரம் போடலாம். இது மட்டும்தான் உங்க கையில இருக்கு. ஆனா மழை பெய்யறதும் வெயில் அடிக்கிறதும் அந்த விதை செடியா முளைக்கிறதும் உங்க கையிலேயா இருக்கு? இல்லல்ல. நாம என்ன பண்றோம்? நம்ம கையில இல்லாத பலனை நினைச்சு கவலைப்பட்டு நம்ம கையில இருக்கிற உழைப்பை ஒழுங்கா செய்யாம விட்டுடுறோம். இப்போ யோசிச்சு பாருங்க. ஆஃபீஸ்ல நீங்க ஒரு வேலை செய்றீங்க. இந்த வேலையை நான் எனக்கு பிடிச்சு என் முழு திறமையோட நேர்மையா செய்வேன். முதலாளி பாராட்டுறானோ இல்லையோ, எனக்கு ப்ரமோஷன் தர்றானோ இல்லையோ, நான் என் வேலையை பெஸ்டா செய்வேன் அப்படின்ற மனநிலைக்கு நீங்க வந்துட்டா உங்களை எவனாவது ஏமாத்த முடியுமா? உங்களுக்கு ஏமாற்றம் தான் வருமா? கண்டிப்பா வராது. ஏன்னா நீங்க பலனை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க வேலையைத்தான் நேசிச்சிங்க. பலன் வந்தா சந்தோஷம், வராட்டி சரி அடுத்த வேலையை பார்ப்போம்னு போய்கிட்டே இருப்பீங்க. இதுதான் உண்மையான மன அமைதி. இதுதான் கர்மயோகம். யார் ஒருத்தான் பலனின் மீது பற்று வைக்காம தன் கடமையை முழுமையா செய்றானோ அவனை இந்த உலகத்துல எந்த ஏமாற்றமும் எந்த துரோகமும் உடைக்கவே முடியாது. அவன் ஒரு இமயமலை மாதிரி அசைக்க முடியாதவனா மாறிடுவான். ஆனா சார், இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில யோசிக்கும்போது பயமும் மன அழுத்தமும், அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து நெஞ்ச அடைக்குதே. இந்த மன அழுத்தத்தை எப்படி சார் கட்டுப்படுத்துறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த மன கட்டுப்பாட்டு ரகசியம் என்ன? இப்போ நாம எதிர்கொள்ள போறது நவீன உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையும் சித்திரவதை செய்யற ஒரு மாபெரும் அரக்கன், மன அழுத்தம் மற்றும் பயம். இன்னைக்கு எத்தனை பேர் ராத்திரி தூக்கம் வராம மாத்திரை சாப்பிட்றீங்க? எத்தனை பேருக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டு தலை பாரமா காரணமே இல்லாம ஒரு விதமான பயம் மனசுக்குள்ள வந்து அமுக்குது? நாளைக்கு என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுமோ, கடன் அடைக்க முடியாம போயிடுமோ, இந்த மாதிரி தேவையில்லாத எதிர்கால நினைவுகள் உங்களை தூங்க விடாம பண்ணதா? கிருஷ்ணர் பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல மனசை பத்தி ரொம்ப அழகா பேசுறாரு. அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேக்குறான், கிருஷ்ணா, காற்ற கூட என் கையால பிடிச்சிடலாம் போல இருக்கு. ஆனா இந்த மனசை என்னால கட்டுப்படுத்தவே முடியலையே. அது பாட்டுக்கு கண்டதையும் யோசிச்சு என்ன பயமுறுத்துதே அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். அதாவது, அர்ஜுனா, நீ சொல்றது உண்மைதான். மனதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமானதுதான். அது அலைபாய்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதை 2 வழிகளால் கட்டுப்படுத்த முடியும். அந்த 2 வழிகள் என்ன தெரியுமா? 1, அபியாசம், பயிற்சி. மனசுங்கிறது ஒரு சின்ன குழந்தை மாதிரிங்க. நீங்க அதை சும்மா உட்கார வச்சா அது தேவையில்லாததெல்லாம் யோசிக்கும். அதை தொடர்ச்சியான நேர்மறையான எண்ணங்களால் பயிற்சிவிக்க வேண்டும். தினமும் காலையில எழுந்த உடனே போனை எடுத்து நியூஸையோ அல்லது சோஷியல் மீடியாவையும் பார்க்காதீங்க. 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து, இன்னைக்கு நாள் எனக்கு நல்லபடியா அமையும், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ற சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு உங்க மனசுக்கு பயிற்சி கொடுங்க. 2, வைராகியம், பற்றின்மை. கடந்த காலத்துல நடந்த ஏமாற்றங்களையும் எதிர்காலத்துல நடக்க போற பயத்தையும் பிடிச்சு தொங்காதீங்க.
நடந்ததை உங்களால மாற்ற முடியுமா? இல்ல. நடக்க போறத உங்களால இப்பவே தீர்மானிக்க முடியுமா? இல்ல. அப்புறம் ஏன் நிகழ்காலத்தை வீணடிக்கிறீங்க? கிருஷ்ணர் சொல்றாரு, இன்றைய நாளை வாழு. இந்த கணத்தில் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய். எதிர்காலத்தை என் பொறுப்பில் விட்டுவிடு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு காரை ஓட்டிட்டு போறீங்க. கார் லைட்டு எவ்வளவு தூரம் வெளிச்சம் தரும்? ஒரு 50 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் தரும். அந்த 50 அடியை நீங்க கடக்க அடுத்த 50 அடி வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க கார்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற பாதை இப்பவே தெரியணும்ல அடம்பிடிச்சா அது முடியுமா? வாழ்க்கையும் அப்படித்தான். இன்னைக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நாளைக்கான வெளிச்சத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க கிருஷ்ணர் தரும் இன்னொரு மாபெரும் ரகசியம் சரணாகதி. கிருஷ்ணா, என் கையில எதுவும் இல்ல, என் உழைப்ப நான் போடுறேன், இதோட பாரத்தை இதோட முடிவை நான் உங்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு முழுமையா இறைவனிடம் சரணடைஞ்சு பாருங்க. உங்க தோள்ல இருக்கிற அந்த பெரிய பாரம் அப்படியே இறங்கிடும். உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை நீங்க தனியா எதிர்கொள்ளல, உங்க கூட பகவான் இருக்கான் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்துட்டா அப்புறம் ஏது பயம், ஏது மன அழுத்தம்? ஆனா சார், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஆனா வாழ்க்கையில வந்த தோல்விகளும் ஏமாற்றங்களும் என்ன ரொம்ப பின்னடைச்சிடுச்சே, நான் எப்படி திரும்ப எழுந்து நிக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தோல்விகளை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றுவது எப்படி? இப்போ நாம பார்க்க போறது நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற தோல்விகள். இன்னைக்கு சமுதாயத்துல தோத்து போனவனை எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? ஏதோ பெரிய குற்றம் செஞ்சவன் மாதிரி பார்க்கறாங்க. நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கி அது நஷ்டமாயிடுச்சா எல்லாரும் உங்களை ஏளனமா பார்ப்பாங்க. நீங்க ஒரு எக்ஸாம்ல தோத்துட்டீங்களா, இவனுக்கு அறிவே இல்லைன்னு முத்திர குத்துவாங்க. இதனாலேயே பல பேர் தோல்வி வந்துட்டா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு தற்கொலை வரைக்கும் யோசிக்கிறாங்க. ஆனா பகவத்கீதை தோல்வியை பற்றி என்ன சொல்லுது தெரியுமா? தோல்வி என்பது உன்னுடைய முடிவல்ல, அது உன்னுடைய மறுபிறப்பு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல தோற்காத மனிதன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? கிருஷ்ணனே தன் வாழ்க்கையில எத்தனை தோல்விகளை எத்தனை சவால்களை சந்திச்சிருக்காரு தெரியுமா? ஜெயில்ல பிறந்தாரு, பெத்த தாயை பிரிஞ்சாரு, வளர்த்த தாயை பிரிஞ்சாரு. ஜராசந்தன் படையெடுத்து வந்தப்போ மதுராவை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வந்து ரணச்சோத், அதாவது போர்க்களத்தை விட்டு ஓடியவன் அப்படின்ற பட்டத்தை சுமந்தாரு. அமைதிக்காக தூது போனாரு, ஆனா துரியோதனன் பேச்சை கேட்காம போரை தேர்ந்தெடுத்தான். தூது தோத்து போச்சு. கடவுளான கிருஷ்ணருக்கே வாழ்க்கையில இவ்வளவு பின்னடைவுகள் இருக்கும்போது நாம சாதாரண மனிதர்கள், நமக்கு தோல்விகள் வரதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒவ்வொரு தோல்வியையும் ஒவ்வொரு பின்னடைவையும் தன் அடுத்த மாபெரும் வெற்றிக்கு ஆயுதமா மாத்திக்கிட்டாரு. மதுராவை விட்டு ஓடிய கிருஷ்ணர் அதைவிட பிரம்மாண்டமான துவாரகையை உருவாக்கினாரு. தூது தோத்து போனப்போ தர்மத்தை நிலைநாட்ட போர்க்களத்தை உருவாக்கினாரு. அதேதான் நீங்களும் செய்யணும். உங்க வாழ்க்கையில வர்ற தோல்வியும் ஏமாற்றமும் உங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்குது தெரியுமா? எந்த மனிதனை நம்பக்கூடாதுன்ற பாடத்தை கத்துக் கொடுக்குது, எந்த வழியில போகக்கூடாதுன்ற அனுபவத்தை தருது, உங்களை இன்னும் மனதளவில பலசாலியா மாத்துது. ஒரு பட்டறையில இரும்ப அடிச்சு சூடாக்குறான் அப்படின்னா அந்த இரும்ப அழிக்கிறதுக்காக இல்ல, அதை ஒரு கூர்மையான ஆயுதமா மாத்துறதுக்காக. அதே மாதிரிதான் பிரபஞ்சம் உங்களை சோதனைகளாலும் தோல்விகளாலும் அடிக்குதுன்னா உங்களை அழிக்கிறதுக்காக இல்ல, உங்களை இந்த உலகத்தை வெல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதனா மாத்துறதுக்காக. தோல்வி அடையும் போது சோர்ந்து உட்காராதீங்க, எழுந்து நில்லுங்க. உங்க ஆடையில் இருக்கிற தூசியை தட்டி விட்டுட்டு, சரி இந்த வழியில தோத்துட்டேன், அடுத்த வழி என்னன்னு யோசிங்க. மகாபாரத போர்ல அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ள மாட்டி இறந்து போறான். பாண்டவர் படையே அதிர்ச்சியில துக்கத்துல மூழ்கி போகுது. அர்ஜுனன் கதறி அழுறான், என் மகனை காப்பாத்த முடியலையே, நான் தோத்துட்டேனேன்னு உடைஞ்சு போறான். அப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் தோளை தொட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அர்ஜுனா, அழுவதற்கு இது நேரமல்ல. இறந்து போன அபிமன்யுவுக்கு நீ செய்யும் அஞ்சலி இந்த சோகத்தில் மூழ்குவதல்ல, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மீண்டும் வில்லை ஏந்துவதுதான். அதேதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். உங்க கடந்த கால தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் நினைச்சு அழுதுகிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம், நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க அங்கேயே வீழ்ந்து கிடந்தா உங்களை ஏமாத்தினவன் ஜெயிச்சிருவான். நீங்க மீண்டும் எழுந்து நின்னாதான், உங்க உழைப்பை இந்த உலகத்துக்கு காட்டினாதான் உங்களுக்கான நீதி கிடைக்கும்.
இப்போ நாம இந்த 10 பகுதிகளின் உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கோம். கிருஷ்ணர் காட்டும் அந்த நிரந்தர மன அமைதியை அடைந்து ஒரு புதிய மனிதனாக, மாபெரும் வெற்றியாளனாக உங்கள் வாழ்க்கையை இன்றிலிருந்து எப்படி தொடங்குவது? என் அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவரை நாம 9 பகுதிகள்ல உழைப்புக்கு மரியாதை கிடைக்காத வலி, ஏமாற்றங்கள், துரோகம், பணக்கஷ்டம், சுயமரியாதை, மன அழுத்தம், தோல்விகள்னு வாழ்க்கையோட எல்லா பரிமாணங்களையும் ஆழமா பார்த்துட்டோம். இப்போ இந்த 10வது பகுதியில நீங்க இந்த வீடியோவை முடிச்சிட்டு போகும்போது ஒரு புதிய மனிதனா, ஒரு தெளிவான மனசோட, நெஞ்சில தைரியத்தோட போகணும். அதுதான் என் நோக்கம். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மனசுக்குள்ள இந்த 4 முடிவுகளை ஆழமா பதிச்சுக்கோங்க. உங்களை நீங்களே நேசியுங்கள். இந்த உலகம் உங்களை மதிக்கட்டும், மதிக்காம போகட்டும். ஆனா நீங்க உங்களை மதிக்கணும். உங்க உழைப்பு உண்மையானது, உங்க மனசு சுத்தமானது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தவனுடைய பாராட்டுக்காக வாழாதீங்க. கடந்த காலத்தை சுமையா சுமக்காதீங்க. உங்களை ஏமாத்தினவன், உங்களுக்கு துரோகம் பண்ணவன், உங்களை அலட்சியப்படுத்தினவன் எல்லாரையும் உங்க மனசுல இருந்து தூக்கி வெளியே வீசுங்க. அவங்கள மன்னிச்சிடுங்க. அவங்களுக்காக இல்ல, உங்க மன அமைதிக்காக. அவங்களுக்கான கணக்க கர்மா பார்த்துக்கும். நீங்க அதை நினைச்சு உங்க நிகழ்காலத்தை வீணடிக்காதீங்க. உங்கள் கடமையில் மட்டும் கவனம் வையுங்கள். பலனை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ தேவையில்லாத பயம் வேண்டாம். இன்னைக்கு என் கையில இருக்கிற வேலையை நான் உண்மையா செய்வேன், என் உழைப்பை நான் போடுவேன் அப்படின்னு உறுதியா இருங்க. பலன் கண்டிப்பா வரும். பிரபஞ்சம் அதை சரியான நேரத்துல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கிருஷ்ணனிடம் சரணடையுங்கள். வாழ்க்கையில எந்த பெரிய புயல் வந்தாலும் என் கூட என் பகவான் இருக்கான், என்னை வழிநடத்த அந்த கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தா உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் நீங்க ஜெயிப்பீங்க. பகவத்கீதையோட கடைசி அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு இறுதி வாக்குறுதி தர்றாரு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹ. அதாவது, அர்ஜுனா, எல்லா கவலைகளையும் பயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு என்னிடம் சரணடை. உன்னை எல்லா துயரங்களிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன். நீ அஞ்சாதே. என்ன ஒரு மாபெரும் வாக்குறுதி பாருங்க. அந்த பிரபஞ்ச நாயகனே உங்களுக்கு வாக்கு தர்றான், நீ அஞ்சாத, நான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஏன் நீங்க பயப்படணும்? ஏன் தலையில கைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கணும்? இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே உங்க தோள்ல இருக்கிற அந்த பாரத்தை அப்படியே இறக்கி வைங்க. ஒரு நீளமான மூச்சை இழுத்து விடுங்க. உங்க முகத்துல ஒரு சின்ன சிரிப்பை கொண்டு வாங்க. எனக்கு மரியாதை கிடைக்கலையா? பரவாயில்ல, நான் என் தகுதியை உயர்த்திக்கிறேன். என்னை ஏமாத்திட்டாங்களா? பரவாயில்ல, நான் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன். எனக்கு கஷ்டம் இருக்கா? பரவாயில்ல, அதை எதிர்கொள்ற தைரியம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு புதிய நம்பிக்கையோட ஒரு புதிய மனிதனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. உங்களால யாராலும் வீழ்த்த முடியாது. என் அன்பான நேயர்களே, இந்த 10 பகுதிகள் கொண்ட ஆன்மீக பயணம் உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் தெளிவையும் கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்க மனசுல இப்போ என்ன தோணுது? இந்த வீடியோல கிருஷ்ணர் சொன்ன எந்த விஷயம் உங்க மனசை ரொம்பவே தொட்டது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எழுதுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில படிக்கிறேன். இந்த வீடியோ உங்களைப் போலவே கஷ்டத்திலையும் மன அழுத்தத்திலையும் இருக்கிற உங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ கண்டிப்பா பயன்படும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க செய்யற இந்த ஒரு சின்ன ஷேர் ஒருத்தரோட வாழ்க்கையவே மாற்றலாம். நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு அற்புதமான தத்துவத்தோட புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரன். எல்லோருக்கும் கிருஷ்ணனின் அருளால் மன அமைதியும் மாபெரும் வெற்றியும் கிடைக்கட்டும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம்.